அன்பு நேயர்களே வணக்கம். இப்பொழுது சிதம்பரத்திலே ஆனி திருமஞ்சன விழா 10 நாள் உற்சவமாக நடந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப அற்புதமான ஒரு உற்சவம். அதிலே ஞாயிற்றுக்கிழமை திருத்தேர் உற்சவம். இந்த திருத்தேரை ரொம்ப அற்புதமா முத்துதாண்டவர் பாடுறார். ஆர நவமணி மாலைகளாட ஆடும் அரவம் படம் பிரித்தாட சீரணி கொன்றை மலத்தொடையாட சிதம்பரத்தேராடன்னுட்டு அந்த திருவீதியில பார்க்கணுமே நீங்க. அந்த சிதம்பரத்தேர் அந்த கீழ வீதியிலே அந்த ரதம் நிற்கக்கூடிய இடத்திலே இருந்து 4 ரத வீதிகளிலே புறப்பட்டு அந்த தேர் வரும். அந்த தேர் வருவது 8ஆம் நாள் திருநாள். அதுதான் ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய நாள். 5 தேர் வரும். உற்சவமூர்த்திகளான விநாயகர், சுப்பிரமணியர், சோமாஸ்கந்தர், சிவானந்த நாயகி, சண்டேஸ்வரர் இந்த பஞ்சமூர்த்திகளும் வாகனங்களில் எழுந்தருள்வார்கள். அந்த 9ஆம் நாளிலே பஞ்சமூர்த்திகள் அனைவரும் 5 தேர்களிலே பவனி வருவார்கள். நடராஜ பெருமான் திருத்தேரில் எழுந்தருளி அந்த 4 வீதிகளில் உலா வந்த பின்னர் ராஜசபை என்னும் 1000 மண்டபத்திலே போய் தங்குவார். அதுதான் விழா. அதில் இந்த தேர் விழா. இந்த தேரை கைதொட்டு இழுத்தாலே அத்தனை பாவங்களும் கரைந்துவிடும் என்பார்கள். நடராஜ பத்து அப்படின்னுட்டு ஒரு அற்புதமான நூல் இருக்கு. அந்த நூல் இந்த திருத்தேர் அன்னைக்கு நம்ம படிக்க வேண்டிய ஒரு நூல். சிதம்பரம் தில்லை ஆனி திருமஞ்சனம் அல்லது மார்கழி தரிசனத்திலே இந்த தேர் விழா 8ஆம் நாள் நடக்குது இல்லையா, அன்னைக்கு அந்த நடராஜ பத்து, அந்த காலத்தில் எப்படி கருட பத்து படிப்பாங்களோ அது மாதிரி நடராஜ பத்து படித்தால் நமக்கு அந்த கஷ்டங்கள் எல்லாம் போய்விடும் என்று தினசரி பூஜையில் அதை படிப்பவர்கள் எல்லாம் உண்டு. அது சிறுமணமூர் முனுசாமி முதலியார் அப்படிங்கிறவர் இயற்றிய 10 பாடல்கள். அற்புதமான பாடல்கள். ஒரு பக்தனுடைய அந்த உணர்வு எல்லாவற்றையும் கலந்து பாடிய ஒரு பாட். அந்த பாட்டில் ஒரு விஷயம் அவர் சொல்றார் பாருங்க. எப்படி அந்த நடராஜ பெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார், அது அவ்வளவு அபாரமா பாடுகின்றார். மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட நிறையாட மறை தந்த பிரம்மனாட கோனாட வான் இலகு கூட்டமெல்லாம் ஆட குஞ்சர முகத்தனாட குண்டலம் இரண்டாட தண்டை புலி உடையாட குழந்தை முருகேசனாட ஞான சம்பந்தரோடு இந்திராதி 18 முனி அட்ட பாலகருமாட நரை தும்பை அருகாட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட வினை ஓட உனை பாட எனை நாடி இதுவேளை விரைந்தோடி ஆடி வருவாய் ஈசனே சிவகாமி நேசனே எனையின்ற தில்லைவாழ் நடராசனே. என்ன அற்புதமான ஒரு பாட்டு பாருங்க. எப்படி அவர் ஆடினார் அந்த ஆனந்த தாண்டவம். இந்த தேர் ஆடி வருகின்ற அழகை பார்க்கும் பொழுது அந்த தேர் வீதிகளிலே அத்தனை கூட்டம் இருக்கும். எல்லாரும் வந்து சேர்ந்து அந்த தேரை கைதொட்டு இழுத்து தங்களுடைய அங்கங்கள் பெற்ற பாக்கியமாக கருதுவார்கள். அத்தனை அற்புதமான விழா இந்த நடராஜருடைய தேர் திருவிழா. இது மட்டும் இல்லை, இன்னைக்கு நிறைய விஷயம். அன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை இங்கே திருத்தேர். அதே மாதிரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமர்நீதி நாயனாருடைய ஒரு குரு பூஜை. அன்னைக்கு அமர்நீதி நாயனார் 63 நாயன்மார்களில் ஒருவர். அவர் என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்புதமான விஷயத்தை பண்ணினார். ஏன்னா சாதுக்கள், சிவசாதுக்கள், அவங்க வேற எந்த உடையும் உடுத்த மாட்டாங்க. ஒரு கோமணத்தை மட்டும் கட்டி கொண்டு அவர்கள் ஆங்காங்கே போய் அந்த ஈசனை பாடிக்கொண்டிருப்பார்கள். இருக்குமிடம் தேடி என் பசிக்கு அன்னம் உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன் என்று சிவபூஜையிலே தருகின்ற அந்த உணவை தவிர வேற எதையும் அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள். அதனால இவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த சிவனாருக்கு புதிய அந்த உடைகளை எல்லாம் தருகின்ற ஒரு ஒப்பற்ற சேவையை செய்து கொண்டிருந்தார் இந்த அமர்நீதி நாயனார். ஒரு நாள் சிவபெருமான் இவருடைய அந்த பெருமையை உலகுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் வந்தார். வந்து அவர்கிட்ட 2 கோமணம் இருந்தது. ஒரு கோமணத்தை எடுத்து இது பத்திரமா வச்சுக்க, நான் போய் குடிச்சிட்டு வரேன், வந்த உடனே எனக்கு வயசாயிடுச்சு, உடம்பு நடுங்கும், ஆகையினால இந்த கோமணத்தை நீ அந்த நேரத்தில் எனக்கு தர வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே இவரும் எடுத்து வச்சுக்கிட்டார். இவர் போனார். இவர் ஒரு
முடிவோடு தானே வந்திருக்கிறார். இந்த அடியாருடைய பெருமையை காட்ட வேண்டும் என்ற முடிவோடு வந்தவர். அதனால் அவர் போன நேரத்தில் மழை இருட்டிக்கிட்டு வந்துருச்சு. வந்து மழை இருட்டிக்கிட்டு வந்தவொடனே இவர் குளிச்சுட்டு வர்றார். வந்து நேராக வந்து கேட்குறார், என்னால் தாங்க முடியல குளிரில், நீ அந்த துவைக்காத அந்த கோமணம் இருக்குது இல்லையா, அந்த கோமணத்தை கொண்டுட்டு வாங்கிறார். இவர் உள்ளே போய் தேடி பார்க்குறார், இல்லை. எனக்கு நடுங்குது, நீ பத்திரமா வச்சுப்பேன்னு தானே உங்ககிட்ட கொடுத்தேன், ஆனால் நீ இந்த மாதிரி செய்கிறியே, வயசான காலத்தில் எனக்கு வேற உடை கிடையாதே, நான் ஈர உடையோடு எத்தனை நேரம் நிற்பேன் அப்படின்ட்டு சொல்லும் பொழுது, ஐயா சுவாமி நீங்கள் பொறுத்துக்கணும், ஏதோ வச்ச இடத்துல காணோம், உங்களுக்கு வேற நான் தருகிறேனே அப்படின்னு சொன்ன உடனே, அதெல்லாம் கிடையாதுங்கிறார் அவர். நான் எதை கொடுத்தேனோ அதை தரணும், நீ என்ன அது அதை எடுத்து வச்சுக்கிட்டு நீ மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறியா அப்படிங்கிறார். உடனே இவர் வேற தருகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் இடத்துல பஞ்சாயத்து பேசும்போது கடைசியில் ஒரு இடத்துக்கு வர்றார். சரி வை, நீ ஒரு தராசை எடுத்துக்கிட்டு வா, என்கிட்ட இருக்கிற கோமணத்தை எடுத்து வைக்கிறேன், உன்னிடத்தில் இருக்கிற ஆடைகளை எல்லாம் எடுத்து வை, நீ அந்த கோமணத்துக்கு அந்த ஆடை சரிசமமாக போயிடுச்சுன்னா அதை நான் எடுத்துக்கிட்டு போயிடுறேன் அப்படிங்கிறார். இவர் தன்னிடம் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்திரங்களையும் வைக்கிறார், ஆனால் அது அந்த தட்டுக்கு சமமாக இல்லை. அப்புறம் தன்னிடத்தில் இருக்கிற ஆபரணங்களை எல்லாம் வைக்கிறார். எல்லாவற்றையும் வைத்தாலும் அந்த கோமணத்துக்கு ஈடாக எதுவுமே இல்லை. கடைசியில் பார்க்கிறார், இது ஈசனுடைய சிந்தை தான், ஏதோ ஒரு சோதனை இன்றைக்கு வந்திருக்கிறது என்று நினைத்து கொண்டு அவர் கடைசியில் தன்னையே தருகிறார். தானும் தன் மனைவியும் மக்களுமாக அந்த தராசில் ஏறி நிற்க 2 தராசும் சமமாகுது. அந்த நேரத்தில் ஈசன் உமைமையாரோடு காட்சி தந்து, உன்னுடைய பெருமையை உலகுக்கு தெரிவிக்கவே இந்த ஒரு திருவிளையாடலை செய்தோம், நீ நல்ல முறையிலே வாழ்ந்து அடியார்களுக்கு தொண்டு செய்து அடியனுடைய இருப்பிடம் அடைவாயாக அப்படி என்று சொன்னார். அப்படிப்பட்ட அமர்நீதி நாயனாருடைய குரு பூஜை தினம் என்று திருமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டாளுடைய புறப்பாடு இன்னைக்கு. ஸ்ரீலிபுத்தூரில் பார்த்தீங்கன்னா உற்சவம் நடந்துகிட்டு இருக்கு. சாத்தூர்ன்னுட்டு ஒரு ஊர் இருக்கு. அந்த சாத்தூருங்கிற ஊர் தெற்கே இருக்கக்கூடிய ஊர், விருதுநகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர். அங்கே வெங்கடேசர் ஆலயத்தில் ஒரு விழா நடக்குது. இப்படி பலவிதமான விழாக்கள் நடக்கக்கூடிய இந்த அருமையான நாளில் தில்லை திருத்தேர் உற்சவம் நடக்குது. தில்லை திருத்தேர் உற்சவம் என்றால் எத்தனையோ கோயில்களில் ஆனி திருமஞ்சனம் நடக்கும், ஆனி விழாவும் நடக்கும். ஆனால் சிதம்பரத்தில் வருகின்ற கூட்டம் போல எந்த இடத்துக்கும் வராது. காரணம், அங்கே 2 பெருவிழாக்கள் தான். ஒன்று மார்கழி மாதத்திலே திருவாதிரையிலே நடக்கக்கூடிய ஒரு விழா, இன்னொன்று ஆனி மாதத்திலே உத்தரத்தை ஒட்டி நடக்கக்கூடிய இந்த தரிசன விழா. இந்த 2 விழாவும் தான் கோயில் என்று சொன்னாலே சிதம்பரம் தானே. அந்த சிதம்பரத்தில் பிரசித்தி பெற்ற விழாக்கள். அந்த விழாக்களிலே இன்றைய தினம் திருத்தேர் விழா. இந்த திருத்தேர் விழாவிலே இந்த நடராச 10 அப்படி என்கிற புத்தகத்திலே இருக்கக்கூடிய 10 பாடல்களையும் நீங்கள் பாடுவது மிகச்சிறந்தது. குறைந்தபட்சம் அதிலே ஒரே ஒரு பாடலையாவது, அதுவும் அவன் ஆடுகின்ற மானாட மழுபாட அப்படி என்கிற பாடலையாவது நீங்கள் பாடி அந்த நடராஜ பெருமானினுடைய அருளை பெறுங்கள்.